தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சிபிஎஸ்இ தேர்வுகளில் ஹிந்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் இலக்கிய சந்திப்பு மற்றும் இலச்சினை வெளியிடும் நிகழ்ச்சி கோவை பீளமேடு பகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் பேசிய மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன், மத்திய அரசின் சிபிஎஸ்இ தேர்வுகளில் ஹிந்தி மொழி பாடத்திற்கு 10% மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்றும், ஹிந்தி அல்லாத மாநில மாணவர்கள் அந்த தேர்வை எழுதினால் எடுத்தவுடன் 10% மதிப்பெண்களை இழப்பார்கள் எனவும் கூறினார். மேலும் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார். சிபிஎஸ்இ தேர்வு அதற்கான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. அந்த அறிவிப்புகளில் இந்தி மொழி பாடத்திற்கு சுமார் 10% மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தி அல்லாத மாநிலத்தினுடைய மாணவர்கள் அந்த தேர்வை எழுதினால் எடுத்த எடுப்பிலேயே 10% மதிப்பெண்களை அவர்கள் இழப்பார்கள். இது இந்தி அல்லாத மாநிலங்களிலே தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கு மிகப்பெரிய அநீதியாகும். இது இந்திய ஆட்சி மொழி சட்டத்தின் எதிரான ஒரு அறிவிப்பு. எனவே உடனடியாக ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சருக்கு நான் இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன். இந்த அறிவிப்பாணை திரும்ப பெற வேண்டும். 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறுவதாக வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் சங்க மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன், மாநிலம் முழுவதிலும் இருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ளும் பேரணி திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலையில் இருந்து உழவர் சந்தை மைதானம் வரை இன்று நடைபெறுவதாக தெரிவித்தார். உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என கடந்த 1ஆம் தேதி முதல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருந்தனர். இந்நிலையில் மாபெரும் பேரணி நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளனர். நீட் தேர்வை ஆதரிக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாமகவிற்கு வாக்களிக்கப் போகிறீர்களா என விக்கிரவாண்டி தொகுதி மக்களிடம் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். பணமலைப்பேட்டை, திருவாமாத்தூர், காணி, அன்னியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய உதயநிதி அன்னியூர் சிவாவை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களிடத்தில் நான் கேட்பது, நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை குறைந்தபட்சம் 50,000 வாக்கு வித்தியாசத்தை நீங்க ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளை எழுத்து நிற்க வேண்டிய 1 லட்சம் செஞ்சு காட்டுங்க. அப்படியா? நம்ம உண்மையா இப்ப இந்த தேர்தலில் நம்ம எழுத்து நிற்கணும். பிரதான ஆளுங்கட்சியான அதிமுக எழுத்து நிற்கணும். அவங்க தேர்தலில் கண்டிப்பா நீங்க நிச்சயமா தோல்வியை தான் கொடுப்பீங்கன்னு அந்த பக்கத்தில் தேர்தலில் விலகிட்டாங்க. அவங்களுக்கு திமுகவை பார்த்து பயம், திமுக மட்டும் பார்த்து பயம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களை பார்த்து பயம். குறிப்பிட்டு சொல்லணும்னா பாஜகவை பார்த்து பயம். அதனாலதான் தேர்தலை விட்டு தள்ளி நின்றுட்டாங்க. இந்த பக்கம் யார் எதிர்த்து நிற்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களால் உங்களால் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்படாத பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு வராங்க. அதிமுகவை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது என்று கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தற்போது பிரிந்து இருக்கிறோம், கூடிய விரைவில் ஒன்று சேர்வோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் கட்சி நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு இருப்பது என்பது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையிலிருந்தே தெரியவரும் என்றார். ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்து தமிழக அரசு விரிவான அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது என்றார். தற்போது பிரிந்து இருக்கிறோம், கூடிய விரைவில் ஒன்று சேர்வோம் என்றும் ஓபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்தார். கொலையை பற்றி விரிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறதுக்கு என்பதற்கு உதாரணம். அவரை இழந்து வரும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தையும் தெரிவித்திருக்கிறேன். கட்சி அதிமுக அழிகிறது அப்படின்னு பீட்டல் சொல்லியிருக்காரு. அதிமுக அழிவை நோக்கி செல்கிறது அப்படின்னு பீட்டல் சொல்லியிருக்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது.
இப்பொழுது சிறு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அனைவரும் இணைவோம். உறுதியாக நீங்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேறும். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கூலிப்படை கலாச்சாரத்திற்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதற்கு கூலிப்படைகள்தான் காரணம் என்றார். தமிழகத்தில் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக கூறிய அவர் கூலிப்படையின் ஆணி வேரை அழிக்க வேண்டும் என கூறினார். மேலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்தான் கூலிப்படை உருவாகும் இடங்களாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஏதோ முன்விரோதம் அப்படிங்கிறது வேற தகராறு வரும், வேற ஏதாவது தகராறு வரும், அதில் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நடக்கிறது சம்பவம் வேறு. ஆனால் கூலிப்படை கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் இப்பொழுது மிகவும் அதிகரித்து வருகிறது. இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு அதனுடைய மூலம் என்ன, வேர் என்ன அப்படிங்கிற ஆணிவேரை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல பின்னணி பாடகி அனுராதா பௌத்வால் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனம் முடிந்ததும் கோயில் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் அனுராதா வேத ஆசீர்வாதம் வழங்கினர். அத்துடன் கோயில் அதிகாரிகள் பட்டு வஸ்திரம் அணிவித்து தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டு இருந்த இருசக்கர வாகனத்தை 2 இளைஞர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கோட்டைமேடு விவேகானந்தா பள்ளி அருகே வசிப்பவர் வினோத். இவர் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் திருடு போயுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சைட் லாக்கை உடைத்து பைக்கை தள்ளி சென்றது பதிவாகி இருந்தது. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி அப்பகுதியினரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மேலதாளங்கள் முழங்க இஸ்கான் கோயிலின் 44வது ரத யாத்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோவிலின் 44வது ரத யாத்திரை தேர் திருவிழாவை ஒட்டி ஜெகநாதர், பாலபத்ரர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை அலங்கரித்து பூஜை செய்து தீப ஆராதனை செய்து ரத யாத்திரை தேர் திருவிழா துவங்கியது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ரத யாத்திரை தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். பாலவகத்தில் துவங்கிய இந்த ரத யாத்திரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று அக்கரையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோவிலில் நிறைவடைந்தது.